ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட் கேக் மேக் பண்ணியிருக்கேங்க. டிஃப்ரெண்ட் கேக்குன்னொன்னே நானே புதுசாக யோசிச்சு க்ரியேட்டிவாக பேக் பண்ணதுன்னு நினச்சிடாதீங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் டிமார்ட் போயிருக்கப்ப பில்ஸ்பெரியோட கேக் மிக்ஸ் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கூட நான் ஆட் பண்ண ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் புதுசாக இருந்துச்சு. அப்படி என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னங்கிறத நான் இந்த வீடியோ எண்ணில் சொல்கிறேன். கேக் லாஸ்ட் டைம் விட இந்த டைம் ரொம்பவே சாஃப்டாக குக் ஆகிருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஓவர் குக் ஆகி தீஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த டைம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. என்ன ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. தனியாக கேக் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் இல்லாதனால நல்லா இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் ஸ்ட்ராபெரி சிரப், சாக்லேட் ஃப்ளேவர் சிரப் ரெண்டுமே இருந்துச்சு. நான் இந்த கலருக்கு மேட்சிங்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சிரப் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக 2 ஃப்ளேவரையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக 2 ஃப்ளேவரில் செமையாக இருந்துச்சு.